சரிம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். எதுக்குடி ட்ரெஸ் மாத்துற? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, இதுல போ. இது புதுசு தானே. இல்லம்மா, நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஏய், என்னாச்சு இவளுக்கு? என்ன இது, போட்டுக்கிற ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, எதுக்கு வேற ட்ரெஸ் மாத்தணுங்கிறா? சொன்னா கேட்கவா போறா? ஏதோ பண்ணட்டும். புஷ்பா, இந்த சூர்யா சார் பண்றது எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. என்ன சுபு இப்படி எல்லாம் சொல்ற? அவர் நம்ம வீட்ல ஒருத்தர் மாதிரின்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னமோ வேற மாதிரி பேசுற. அதுக்கு இல்ல, திடீர்னு வேற வேற மாதிரி நடந்துக்கிறாரு. இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு வர சொல்றாரு, ஆனா அன்னைக்கு திரும்ப ஆரம்பிக்காத சுபு. திடீர்னு ஆபீஸ் வர சொன்னாங்கன்னு சொன்னா உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல. இப்ப என் கூட கோயிலுக்கு வர போறியா இல்லையா? இரு, அவனும் வரட்டும், அப்புறமா போலாம். என்னடி இது, கல்யாண பொண்ணு ரிசப்ஷன்ல ரெடி ஆகிற மாதிரி ரெடியா இருக்கிற? புது ட்ரெஸ் எடுத்தா அது உடனே போட்டுறணும். காலையில சுடிதார போட்ட, இப்ப இதையும் போட்டுட்ட. விவரம்டி நீ. ஏய், இந்த வயசுல இதெல்லாம் போட்டு பார்க்காம உன் வயசான பிறகு இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்களா? அனுமா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, போலாம். புஷ்பா, நிஜமாவே நம்ம பொண்ணை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்குல்ல? சுப்பு, இப்படி கண்ணு வைக்காதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏய், நீ சொன்னதே தானே நானும் சொல்றேன். நான் சொன்னா மட்டும் கண்ணுன்ற. ஐயோ, இவன் போன வச்சுட்டு போயிருக்கா. சரி, யாராவது இருக்கட்டும், அவளே வந்து பாக்கட்டும். சரி சுப்பு, வா நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். ஒண்ணு பண்ணலாமா? போனை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆபீஸ் தானே போயிருக்கா, அவளுக்கு ஏதாவது வேணும்னா அவளே வந்து பாத்துக்குவா. அப்படியே நம்மளுக்கு அவசியம்னா ஆபீஸ்க்கு போன் பண்ணலாம், இல்ல அவ நம்மளுக்கு போன் பண்ண போறா. இரு சுப்பு, வரேன். ஏ அனு, நில்லடி. என்னடி? எங்கடி போற? சொல்லுடிங்கறல்ல. அவ சூர்யா சார பார்க்க தான் போறா ரம்யா. ஏய், நிஜமாவாடி? பதில் சொல்லுடி. இப்போ உனக்கு பேச்சே வராதே. என்னடி, இன்னைக்கு என்ன கிளைமேக்ஸா? என்னடி இவ்ளோ வெக்கப்படுற? உன் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லிட்டு போடி. உன் லவ்வுக்காக நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் டி, சொல்லுடி. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்னையே தொந்தரவு பண்றீங்க? ப்ளீஸ், இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன ரம்யா இப்படி சொல்லிட்டு போகுது இந்த அனு? எல்லாம் நம்ம தலை எழுத்துடா சம்பர். ரம்யா, அனு சூர்யா சாரை தான் பார்க்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, வா.
எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். டேய், நீ சூர்யாடா. சூரிய பிரகாஷ் எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. கூல் கூல், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். This is my problem. Exactly, this is the problem. அனு இங்க வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் கரெக்டா இருக்கா நான் பார்க்க போறா. இதை ஏன் சார் இங்க வச்சீங்கன்னு கேட்க போறாளா? இப்படி தேவையில்லாததையெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிக்க சூர்யா. கொஞ்சம் அமைதியா இருடா. ஸ்டே காம். இன்னைக்கு நாம அனு கிட்ட பேச போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. நாம இப்ப அதை பத்தி மட்டும் யோசிப்போம். I am Surya Prakash, the great Surya Prakash. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, சாமி கும்பிட்டுட்டு வரேன், அப்புறமா நம்ம போலாம். சரிங்க மேடம். சரி, இடம் போனானா பலம் போனானா மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. நீ எதையாவது பேசி அந்த ஆள வம்பளுக்க வைக்காத. ஏ, நான் எதுக்கு தேவையில்லாத போய் அவங்ககிட்ட வம்பு இழுக்க போறேன்? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வம்பு இழுக்காம போறதுல இருந்தே இந்த புது வருஷம் நமக்கு நல்லபடியா பிறந்திருக்குன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல சகுனம்னு நினைக்கிறேன் நானு. ஆமா சுப்பு, இந்த வருஷம் அனுக்கு ஒரு நல்ல பையனா, சாமியாடி அம்மா சொன்ன மாதிரி நல்ல பையனா அமையணும். எனக்கு என்னமோ அப்படித்தான் அமையும்னு தோணுது. உன் மனசுல நடக்கணும்னு தோணுச்சுல, அப்ப கண்டிப்பா நடக்கும். ஆனா நீ கொஞ்சம் மெனக்கடணும் சுப்பு. அப்ப எல்லா விஷயம் நல்லபடியா நடந்துரும். அதான் சொன்னேனே புஷ்பா, என் ஃப்ரெண்டு சொன்ன பையன் ஒருத்தர் இருக்கான்னு, அது சரியா வரும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆமா மகமாயி, சரி வா. ஃபர்ஸ்ட் அவகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது? ஹே, ஹாய் அனு, உள்ள வா. கம் ஆன். நல்லா இருக்கியா? How are you? நோ நோ, இப்படிலாம் கேட்க கூடாது. நீ என்ன இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிற? தமிழ்லயும் சொல்லி இங்கிலீஷ்லயும் சொல்லி. நோ. ஹாய் அனு, wish you a happy Tamil New Year. ஹாப்பி தமிழ் நியூ இயர்னு சொன்னா, ஏன் சார் தமிழ் வருஷ பிறப்பு கூட இங்கிலீஷ்ல தான் விஷ் பண்ணுவீங்களான்னு அனு கண்டிப்பா கேட்பா. வேற மாதிரி தான் சொல்லணும். எஸ், ஹாய் அனு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எஸ், இது கரெக்டா இருக்கு. குட் குட் குட். அனு,
உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா ஐ மீன் அது ஆக்சுவலி யூ நோ மை காட் என்ன சொல்ல போறோம் எப்படி சொல்ல போறோம்னே தெரியலையே. ஹாய் அனு. ஹலோ அனு. வெல்கம் அனு. குட் மார்னிங் அனு. எஸ். அக்கா சாமி கொஞ்சம் பூ கொடுங்கல. வருஷப்பருப்பு அதுவுமா? உங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ நல்லா இருமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உனக்கும் தாம்மா வாழ்த்துக்கள். ம். இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இன்னும் ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காத்துட்டுறேன். நாளைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏ அனு, ரொம்ப பறக்காத. ஒரு முக்கியமான ஃபைல் விஷயமா அப்டேட் பண்ண உனக்கு கூப்பிட்டேன்னு கூட சூர்யா சார் சொல்லலாம். ஐயோ, சாரி. அம்மா வரலையாம்மா? இல்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். பார்க்கவே மங்களகரமா இருக்கேம்மா. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கட்டும். உன் மனசு போல மாப்பிள மேயட்டும். பேர் என்னம்மா? அனு. அனு நாம்யாஹ சகல காரிய ஜெயத்வதா சித்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாஹ பிராப்தியர்த்தம் ஸ்ரீமதே பரமேஸ்வர பரிபூர்ண கபா கடாட்சதா சித்தியர்த்தம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः பவே பவேனாதி பவே பவஸ்வமான் பவோத்பவாய நமः தன்மகேஷாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத். ஸ்ரீமதே மகாலிங்க சுவாமினः ஆஜ்யதீபம் தரிசயாமி. சதமானம் பவதி சதாயுஷ்புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. தீர்காயுஷ்யமஸ்து.
உன் விரலுக்கு இதுல அதுனே தெரியலையே. அண்ணா வண்டியை ஸ்டாப் பண்ணீங்களா ஒரு நிமிஷம். அக்கா எனக்கு ஒரே ஒரு ரோஜா கொடுங்களேன். ஆ வேண்டாம்மா, ஒரே ஒரு ரோஜா பூ தானே இருக்கட்டும். பரவாயில்ல, எவ்வளோன்னு சொல்லுங்க. பரவாயில்லம்மா, புது வருஷமா அதுவும் வச்சுக்கோங்கம்மா. ரோஜா 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 ரோஜா. என்னன்னா இது ஆபீஸ் போற வழி மாதிரியே தெரியலையே. சார் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு மேடம். ஏன் சார் வீட்டுக்கு வர சொன்னாரு? ஐயோ, அப்பா அம்மா கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஐயோ, போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? இப்ப என்ன பண்றது? சரி, பாத்துக்கலாம். எப்ப வேணா வரலாம். ரிலாக்ஸ் சூர்யா, இது கற்பனை இல்ல, நிஜம். இன்னைக்கு அனு இங்க வர போறது நிஜம். நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறதும் நிஜம். டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.